ஒரு சீக்கியர், பஞ்சாப் சீக்கியர், தமிழ் பேரறிஞர் போல தமிழை சொல்வார். 99 மலர்களின் பெயரையும் சொல்வார். இருக்காது, வலையொலியில் இருக்கு. நீயா நானால தம்பி கோபிநாத் நடத்தின நிகழ்ச்சியில் வட இந்தியாவில் வந்த பெண்கள், நம்ம பெண்கள் தமிழ் பேசுவதை இழிவு என்று பேசிக்கொண்டிருக்கும் போது அவர்கள், எங்கள் அப்பா சொன்னார் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறோம், அவர்கள் தாய்மொழியை நாம் போற்றி மதிக்கணும், படிக்கணும் என்று படித்து சங்க இலக்கிய பாக்களை ஒப்புவித்தது இருக்கு. நீ என்ன போட்டு பாரு, நீயா நானா அண்ணன் சொன்னதை போட்டு பாரு. அந்த இடத்துல தமிழன் தமிழ் மக்கள் மானம் இருந்தால் விஷத்தை குடிச்சில தூக்குறது வாங்கி செத்து போகணும்டா. ஒரே ஒரு கேள்வி தான்டா, கண்ணாடிக்கு முன்னாடி, என் தாய்மொழியை நான் பேசாமல் வேற யார் பேசுவா? இதாண்டா நீ எடுக்க வேண்டிய முடிவு. அவ்வளோதான். எதுக்கு காங்கிரஸ் பிஜேபி எதிர்க்கிற? இவன் வந்தா முதல்ல என் மொழியை கொல்லுவான். எப்படி கொன்னா? பாலி மொழியை அழிச்சான், பௌத்தத்தை அழிச்சான், சமணத்தை அழிச்சான், பிராகிருத மொழி அழிச்சான். இப்போ என்னுடைய சைவ சமயத்தை அழிச்சான், என் தாய்மொழி அழிக்க போகிறான். சைவமும் தமிழும் தலைத்து ஓங்குக, எல்லா சைவ மடத்து வாசலையும் எழுதியிருக்கும். போய் நான் படிச்சுட்டு வா. சைவத்தையும் தமிழையும் பிரிக்க முடியாது. சரா விடுறா. திருமால் யாரா? நீ எடுத்துக்கிட்டா, சரி எடுத்துக்க. ஆண்டாள் பாடிய பாசுரம் எந்த மொழியிலாம் பாடப்பட்டது? இப்போ தெரியாத திருமால் யாருன்னு? மால் என்றால் கருப்பு. நான் வணங்குகிற என் தெய்வத்தை மரியாதையாக அழைக்கணும்னு திருமால் பெருமாள்னு அழைச்சேன். கருப்பு கண்ணன் கருமை நிற கண்ணன்னா கருப்பு. இப்போ அவன் யார்? ஆண்டாளி பாடிய பாசுரங்கள் எந்த மொழியில் இருக்குது? இப்போ இது யார்? யார்? 63 நாயன்மாரில் யாரா ஒருத்தன் பிறமொழிக்காரன்? ஏய் சொல்லு, எந்திரிச்சு டக்குன்னு சொல்லு. யார்? 63 பேரும் என் பேர். பன்னீர் திருமறை பாடியவன் யார்? தேவாரம் திருவாசகம் பாடியது யார்? திருப்புகழ் பாடியவன் யார்? திருமுறையாற்றுப்படவன் பாடியவன் யார்? இப்போ முருகன் சிவன் யார்? அப்புறம் இவனுக்கு தமிழ் தெரியாதுன்ட்ட, தமிழில் மந்திரம் ஓதுனா புரியாதுன்ட்ட. நக்கீரா, உன் தமிழோடு சற்று விளையாடவே யாம் வந்தோம். சிவன், அவையே உன் தமிழள்ளி பருகவே நான் வந்தேன். முருக பெரும்பாட்டன். இவனுக்கெல்லாம் தமிழ் தெரியாதுன்ட்டா நீ நம்பிட்ட. இப்போ என்ன சொல்லணும்? அவன் என் தமிழ் இறைவன், அவனுக்கு தமிழில் தான் மந்திரம் சொல்லணும். தேவாரம் திருவாசகம் பாடணும். எப்படி பாடணும்? ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி பாடணும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க பாடணும். ஆகமமாய் நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகல் அணைகன் இறைவன் அடி வாழ்க பாடணும். திருவாசகத்துக்கு உருவாகாதார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். மனிதனே உருவான ஏன் இந்த நாடு நாசமாக போச்சுன்னு வச்சுக்க. சிவனுக்கு முருகனுக்கு முன்னாடி நீ சொல்கிற மந்திரம் ஒன்றும் புரியல. என்ன தாண்டா சொல்கிறாங்க? சசிவர்ணம்னு இருந்தான். சசி அரசியலுக்கு வந்தோன்னே வர வேணாம்ன்றான். நீ தாடா ரொம்ப நாளாக வரணும்னா அப்புறம் வந்தா வேணாம்ங்கிற. இவங்க கொடுமையே ஐயப்பா. அப்போ என்ன பண்ணும்? பாட்டம். எம் இறைக்கு முன்பு எம்மொழியில் வழிபாடு இல்லை. வருந்தினோம் அழுந்தினோம், அதை மாற்ற துடித்தோம். அதற்காகவே யாம் இங்கு வந்தோம். எதற்காக வந்தோம்? அதற்காகவே வந்தோம். தமிழ் பயிற்று மொழி மாறிற்று, தமிழ் பாடமொழி மாறிற்று, தமிழ் விருப்ப மொழி யாரும் விரும்பல. தமிழ் செத்துட்டு அறிவு கருவறை பள்ளி கல்லூரியிலிருந்து வெளியேறிட்டு தமிழ் படிக்காமலே ஒரு தலைமுறை பட்டம் பெற்று சென்று விடலாம் என்ற நிலை உருவாயிற்று. வந்தோம், என்னரும் தமிழ் மொழி மீட்க காக்க எழுந்தோம். அவள் பிள்ளைகள், தாயே தமிழே, தாயே தமிழே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், என் தாயை மரணப்படுக்கிலிருந்து மீட்க வந்தோம். அதற்காகவே நாம் வந்தோம். பெண்ணாயிடுச்சே. தமிழ் பாடமொழி அல்ல, தமிழ் பயிற்று மொழி. எந்நாட்டு அறிவியலை, எந்நாட்டு புவியியலை, எந்நாட்டு வரலாறை, எந்நாட்டு வேளாண்மையை நான் எதற்காக ஆங்கிலத்தில் கற்கணும்? அடுத்தவன் மொழி ஆங்கிலம் எனக்கு அப்படி அறிவாகும். அடுத்த வீட்டுக்காரன் எனக்கு அப்படி அப்பனா இருப்பான். நாங்கள் எடுத்துக்கொண்ட வகுத்துக்கொண்ட கோட்பாடு, தகப்பன் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்கணும், தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்கணும். என் மொழி தெரியாதவன்
என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது. என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. என்னின வரலாறு தெரியாதவன் எனக்கு வழிகாட்ட முடியாது, வழி நடத்த முடியாது. இதுதான் கோட்பாடு. இப்போ பெரியார் எப்படி பார்க்குறீங்க? வழிகாட்டியாக பார்க்குறோம். அண்ணல் அம்பேத்கர் எப்படி பார்க்குறீங்க? வழிகாட்டியாக பார்க்குறோம். மார்க்ஸ் எப்படி பார்க்குறீங்க? ஆசான் வழிகாட்டியாக பார்க்குறோம். இவங்களெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அப்படி தான் பார்க்குறீங்க. நீங்கள் யாரை தலைவராக இருக்கிறீங்க? எங்கள் நிலத்தில் சிவானந்தன் சிங்காரவேலர், எங்கள் தாத்தா சிங்காரவேலர் சிவானந்தன், எங்கள் அப்பா நல்லகண்ணு, இவன் தான் என் தலைவன். அப்போ அம்பேத்கர் அப்படி பார்க்குறீங்க? அறிவாசானாக பார்க்குறோம். ஆக சிறந்த எங்கள் வழிகாட்டி, முன்னத்தியர், வழித்தடமாக பார்க்குறோம். அப்போ யாரை தலைவனாக பார்க்குறீங்க? எங்கள் பாட்டனார் அயோத்திதாசர், தாத்தா ரட்டமலை சீனிவாசன் தலைவராக ஏற்கிறோம். அவன் என் ரத்தவன், அதனால் என் தலைவன். தம்பி, பெத்தவன் தான் அப்பனா இருக்க முடியும். அடுத்த வீட்டுக்காரன் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறான், வெள்ளையாக இருக்கான், உயரமாக இருக்கான்னா அவனை அப்பனா சொல்ல முடியாது. அது மானம் கட்டதனும். ஏற்க முடியாது. என்னால் குள்ளமாக இருக்கான் எங்கள் அப்பன், குட்டையாக இருக்கான், கருப்பாக இருக்கான், இருக்கட்டும், அவன் தான் என்னை பெத்தவன், அவன் தான் அப்பன். அது தன்மான இழப்பு. அப்படி ஏற்றுக்கிற முடியாது ராஜா. அப்போ பெரியார் எப்படி பார்க்குறீங்க? பெருமைக்குரிய வழிகாட்டியாக பார்க்குறீங்க. அப்போ யாரை தலைவனாக இருக்கிறீங்க? தான் செத்தாலும் என் இனம் வாழணும், நான் வீழ்ந்தாலும் என் இனம் எழணும், அதுக்கு ஆயுதம் இல்லையே போராட, உயிரை ஆயுதம் என்று ஏந்தி நின்ற உலக வரலாற்றிலே ஒப்பற்ற புரட்சியாளன் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்களையே தலைவனாக ஏற்கிறான். ஏனென்றால் அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசியத்திற்கென்று ஒரு தேச விடுதலை என்ற புனித கனவை கண்டவன் தமிழ் பேரினத்திலே என் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். அதனாலேயே அவன் எங்கள் தலைவன். ஈழத்தில் பிறந்தவன் உனக்கு எப்படி தலைவனானான்? குஜராத்தில் பிறந்தவன் உனக்கு எப்படி தலைவனானான்? இத்தாலியில் பிறந்த சோனியா காந்தி உனக்கு எப்படி தலைவியானால்? எப்படியானால்? என்னடா, எனக்கு குஜராத்தை விட ஈழம் ரொம்ப கிட்டடா. ஒரே மொழி, ஒரே ரத்தம், ஒரே இனம், ரெண்டு பேருக்கும் ஒரே வேதம், திருக்குறள் வேதம். எனக்கும் அவனுக்கும் ஒரே இறை. குறுக்க கடல் பிரிச்சிடுச்சு. வேற ரொம்ப விளக்கம் வேணுமா உனக்கு? இதுக்கு மேலேயும் வேணுமா? இப்போ தெரியுதா? நாங்கள் இது ஒரு ட்ரெய்லர் தான், முன்னோட்டம் தான், ஜஸ்ட்டு அது என்ன சொல்கிறது இங்கிலீஷில் டீசர், தட்ஸ் ஆல். இன்னும் நிறையா இருக்குது. ஏன்னா இன்னும் 20 நாள் இருக்குல்ல. இங்கே என்ன ஒன்றும் எழுத தெரியாது, எல்லாத்தையும் சரி பண்ணு வந்திருக்கு. இதுக்கு மேலே கத்த முடியல. நேராக கூட்டம்னா பரவாயில்ல, காலையிலேருந்து ஒரு 6-7 கூட்டம் பேசி கடைசியாக கொண்டு எச்சி இழைக்கும்போது எப்படியாவது ஓடு பாப்பேன்னு. அதனால் என் மக்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள். பெற்ற பிள்ளைகளை கைவிட்ட பெற்றோர்கள் இல்லை உலகத்தில். கூட பிறந்த அண்ணன் தம்பிகளை விட்டுட்டு போகிற மக்கள் இல்லை என் மக்கள். நம்பி வந்தவர்களை கைவிட்ட வழக்கம் இல்லை. வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் ஆந்திரா, வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் குஜராத், வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் கர்நாடகா என்று சொல்லாடல் இல்லை. வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் என்ற சொல்லாடல் தமிழ்நாட்டில் உண்டு. வந்தவரை வாழ வைக்கும் தமிழகம் இனி சொந்தவரை மட்டுமே ஆள வைக்கும் என்கிற சூளுரையும் உறுதிமொழியும் இருக்கணும். எங்கள் கோட்பாடு ரொம்ப எளிது. கன்னடரா வாங்க, தெலுங்கரா வாங்க, மலையாளியா வாங்க, குஜராத்தியா வாங்க, எல்லாரும் கூடி வாழுவோம், ஒரு தாய் பிள்ளைகளாக கூடி வாழுவோம். ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். இவ்வளவுதான். எல்லோரும் ஒன்றாக நிற்போம், எல்லோரும் ஒன்றா நிற்போம். ஆனால் நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம். வெரி சிம்பிள் திங். திஸ் இஸ் அவர் பாலிசி. போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, போட்டு குழப்பிக்காத. இவ்வளவுதான். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு.